ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அரை லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பால் மாவு சேர்த்துக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம இப்போ காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலை கலந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் சேர்த்துட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மெதுவாக கலந்துக்கலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. இந்த ஸ்டேஜில் ஐஸ்கிரீம் எசன்ஸ் அப்படி இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. நல்லா 3 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் எடுத்து அடிக்கணும். பாருங்கள், ஃப்ரீசரில் 3லேருந்து 4 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நமக்கு ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ஒரு 3-4 டைம் மிக்சியில் அடிக்கும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது 3வது டைம் அரைச்சது தான் நான் உங்ககிட்ட காட்டுறது. இப்போ இதை நம்ம மறுபடியும் ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா செட் ஆயிரும். பாருங்கள், நம்ம ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ க்ரீமியாக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்து வர வீடியோவில் நம்ம இதே ஐஸ்கிரீமை வச்சு மில்க் ஷேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம சாஃப்டான க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.